Welcome to Aizan Lessons. Here you'll find kids stories from so much and more for the child journey. Thank you for being here. ஹாய் செல்லுங்களா, இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம் தெரியுமா? தினமும் பேசுறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுற 5 சூப்பரான ஹிந்தி வாக்கியங்களை கத்துக்க போறோம். ரெடியா இருக்கீங்களா? சரி, வாங்க ஆரம்பிச்சிடலாம். வணக்கம் குட்டி தோஸ்தம் அப்படின்னா வணக்கம் குட்டி நண்பர்கள்னு அர்த்தம். இந்த ஜாலியான ஹிந்தி கத்துக்கிற பயணத்துக்கு உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். சரி, நம்மளோட முதல் மேஜிக் வார்த்தையை கத்துக்கலாமா? இப்போ சாயங்காலம் ஆயிடுச்சு, வெளியே போய் விளையாடுற நேரம் வந்தாச்சு. உங்க எல்லாருக்குமே ஈவினிங் ஆனா போதும் வெளியே போய் ஜாலியா விளையாடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி நேரத்துல அம்மா அப்பா கிட்ட எப்படி ஹிந்தில கேக்குறதுன்னு பார்க்கலாமா? அப்போ நீங்க இப்படிதான் சொல்லணும். நான் சொல்றத நல்லா கவனிங்க. முஜே கேல்னா ஹை. இதுக்கு என்ன அர்த்தம்னா எனக்கு விளையாடணும். ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல? சரி, இப்போ என் கூட சேர்ந்து நீங்களும் சத்தமா சொல்லி பாருங்க. முஜே கேல்னா ஹை. அட சூப்பரா சொன்னீங்களே. அருமை. சரி, விளையாடி முடிச்சாச்சு. இப்போ ஹோம்வொர்க் பண்ற டைம். அப்போ உங்களுக்கு யார்கிட்டாச்சும் ஹெல்ப் வேணும்னா என்ன பண்ணுவீங்க? எப்படி கேட்பீங்க? யோசிச்சு பாருங்க. உங்க ஹோம்வொர்க்ல ஒரு சம் இல்ல ஒரு கேள்வி கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, உங்களுக்கு உதவி தேவைப்படுதுன்னு தோணுது. அப்போ தைரியமா உதவி கேட்க நீங்க எப்படி தான் சொல்லணும்? முஜே மதத் சாஹியே. இதோட அர்த்தம் எனக்கு உதவி வேணும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வார்த்தை இல்லையா? சரி, இப்போ நீங்க சொல்லி பாருங்க. முஜே மதத் சாஹியே. ரொம்ப அழகா சொன்னீங்க. ஓகே, இப்போ அடுத்த சிச்சுவேஷனுக்கு போகலாம். ஒரு பொருள் உங்களோடது, இது என்னுடையது அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாமா? இப்போ உதாரணத்துக்கு உங்களோட ஃபேவரட் டாய் இல்லனா உங்க ஸ்பெஷல் கலர் பென்சில்ஸ் அப்படி ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது என்னுடையது அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க இப்படி சொல்லலாம். ஏ மேரா ஹை. இதோட அர்த்தம் இது என்னுடையது. ரொம்ப சிம்பிள். வாங்க எல்லாரும் ஒண்ணா சத்தமா சொல்லலாம். ஏ மேரா ஹே. அருமையா சொன்னீங்க. சரி, அடுத்ததா நம்ம பார்க்க போற வார்த்தை ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒண்ணு. அம்மா ஏதாவது சொன்னா நீங்க சரின்னு சொல்றதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். சொல்றதுக்கும் செம ஈஸி. என்னன்னு கேக்குறீங்களா? இதோ டீக் ஹை. இதுக்கு அர்த்தம் சரி, அவ்வளவுதான். ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை இது இல்லையா? வாங்க என் கூட சேர்ந்து சொல்லுங்க. டீக் ஹாய். சூப்பர். வாவ், சூப்பரா கத்துக்கிறீங்க. இப்ப நாம 5வது, அதாவது நம்மளோட கடைசி வாக்கியத்துக்கு வந்துட்டோம். இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. குறிப்பா நீங்க கிளாஸ்ல இருக்கும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ உங்க டீச்சர் கிளாஸ்ல பாடம் நடத்தும் போது சில சமயம் அவங்க சொல்றது நமக்கு புரியாம போகலாம் இல்லையா? அப்போ அமைதியா இருக்கக்கூடாது. புரியலேன்னு சொல்றதுதான் ரொம்ப தைரியமான விஷயம். அப்படி உங்களுக்கு புரியாதப்போ நீங்க உங்க டீச்சர் கிட்ட இப்படி சொல்லலாம். முஜே சமஜ் நஹி ஆயா. இதுக்கு அர்த்தம் எனக்கு புரியவில்லை. நீங்க இப்படி சொன்னா உங்க டீச்சர் உங்களுக்கு மறுபடியும் பொறுமையா சொல்லி தருவாங்க. அதனால இது ரொம்ப நல்ல வாக்கியம், சரிதானே? வாங்க சொல்லி பார்க்கலாம். முஜே சமஜ் நஹி ஆயா. பிரமாதம் நண்பர்களே. இப்போ உங்ககிட்ட 5 புது ஹிந்தி சூப்பர் பவர்ஸ் இருக்கு. வாங்க இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட அந்த மேஜிக் வார்த்தைகளை எல்லாத்தையும் ஒரு தடவை வேகமா ரிவைஸ் பண்ணிடலாமா? முதல்ல, விளையாடணும்னு ஆசையா இருந்தா முஜே கேல்னா ஹை. உதவி தேவைப்பட்டா முஜே மதத் சாஹியே. இது உங்களோடதுன்னு சொல்ல ஏ மேரா ஹை. சரின்னு சொல்றதுக்கு டீக் ஹை. கடைசியா ஏதாவது புரியலனா முஜே சமஜ் நஹி ஆயா. வாவ், நீங்க எல்லாரும் சூப்பரா கத்துக்கிட்டீங்க. சரி, இப்போ நீங்க கத்துக்கிட்ட இந்த 5 சூப்பர் பவர்ல முதல்ல எந்த சூப்பர் பவரை யூஸ் பண்ண போறீங்க? யோசிச்சு வைங்க, சரியா? அடுத்த தடவை நாம சந்திக்கும் போது இன்னும் நிறைய ஜாலியான விஷயங்களோட வரேன். பை பாய்.